அனைத்து வாழ்வியல் நிலை யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்றது இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பணத்தை, குறிப்பிட்ட பணத்தை 10,000மோ 1000மோ 1,00,000மோ எவ்வளோ வேணால் இருக்கலாம். உங்களாட்ட இருக்க தொகையை ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற அக்கௌண்ட்டில் நீங்கள் போடணும். அக்கௌண்ட்டில் போட்டு மந்த்லியாக வரலாம், இயர்லியாக வரலாம், 6 மந்த் வரலாம், எப்படி வேணால் வரலாம். மாதம் 6 மாதம் 3 மாதம் எப்படி வேணால் உங்களுக்கு பணம் வரலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டில் வர காசை இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை மூலமாக உங்களுக்கு மறுபடியும் வருமானம் வரும். ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க 10,000 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,500 சும்மா சொல்கிறேன், 10,500 வருது. 10,500க்கு 10,000த்துக்கான வட்டி 500, அந்த 500க்கான வட்டி 10,500க்கான வட்டி இன்னொரு மறுபடியும் அதை 10,000த்துக்கு ஒரு 500, 500க்கு ஒரு 5 ரூபான்னு வச்சுங்களேன், 11,010 ரூபா அப்படி வரும். இந்த மாதிரி காம்பவுண்டிங் ஆகும். டபுள் ட்ரிபிள் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 10, 500, ஏற்கனவே 10,000த்துக்கு 500 வரும், இந்த 500க்கு ஒரு 5 ரூபா வரும், போடுற 500க்கு ஒரு 5 ரூபா வரும் மாதம். இந்த மாதிரி கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்க. சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காம்பவுண்டிங்லாம் ஆகாது. சாதாரணமாக ஒரு 3.5% இன்ட்ரெஸ்ட் வரும். அது ஒரு 40 பைசா, 30லேருந்து 40 பைசா 50 பைசாக்குள்ளே தான் இருக்கும். அது ரொம்ப அதிகம் நான் சொல்கிறதே. அதை விட கம்மியாக தான் வரும், இல்லை அந்த அளவுக்கு தான் வரும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்றது என்னென்னா, நீங்கள் வாங்குகிற வட்டியே உங்களுக்கு வட்டியை தரும். அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வாங்குகிற வட்டி உங்களுக்கு வட்டியை கொடுக்கும். அப்போது வட்டிக்கு வட்டின்னு நம்ம கட்டக்கூடாது, வாங்கணும். அதுக்கான இடம் தான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வர அக்கௌண்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கான அக்கௌண்ட்டை கண்டுபிடிங்க. சிம்பிளாக இருக்கிற ஒரு காஸ்ட்டு, சாதாரண விலை, ஒரு பணம், ஒரு முதலீடு காம்பவுண்டிங் ஆகுதுன்னா அதுக்கான அக்கௌண்ட் இருந்தால் தான் ஆகும். நார்மலான அக்கௌண்ட்டில் ஆகாது. அது நார்மலான அக்கௌண்ட்டில் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் அப்படியே தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எதுலேயும் இருந்தாலுமே நார்மல் அக்கௌண்ட்டில் ஆகாது. இல்லை நம்மளாம் மேனுவலாக காம்பவுண்டிங் பண்ணணும். அதுக்கான அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம தேவையானதெல்லாம் அது ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம பணத்தை போடணும். எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, அது ஒரு அக்கௌண்ட்டு. நம்ம கிரிப்டோவில் சில அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அது ஒரு அக்கௌண்ட்டு. இல்லைன்னா ட்ரேடிங் இல்லாமல் நார்மல் அக்கௌண்ட்லாம் இருக்குது, ஃபார்மிங் அக்கௌண்ட்டுன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ரெண்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் 8% to 10%க்குள்ளே சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டு, பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டு, இதெல்லாம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ ஆனம் போடுவாங்க அவங்க. இதே மந்த்லியில் நீங்கள் கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா, மாதம் வந்தீங்கன்னா, அது அன்லிமிட்டடாக வரும். அந்த பணம் சாதாரண ஒரு 40 பைசா 1 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு கூட அன்லிமிட்டடாக வரும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து. உடனே வெறும் 10,000 நான் சொன்னீங்களே, அந்த 10,000 பண்ண எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பல மடங்காக மாறும் இந்த அக்கௌண்ட்டில் போட்டால். அந்த அக்கௌண்ட்டில் போடுறதுக்கான திறமை உங்களுக்கு இருக்கணும். அது எப்படி வரணும்னா, நீங்களாக போடுறது வேறு, ஆட்டோமேட்டிக்காக அதிலே வர்றது வேறு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்னா ஒரு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டிங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை எடுத்து போடுறதுக்கான வேலையை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் டெபிட் பண்ணி வரா மாதிரி, அதுதான் ஷிப்புன்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க, எஸ்ஐபி. இது அதுவே எடுத்து போட்டுக்கும். ஸோ எடுத்து போட அந்த வட்டிக்கு வட்டி அப்படின்னு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு வேலை மிச்சம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதை போட்டுட்டு சும்மா இருக்க வேண்டியதான். அது லம்சமாக போட்டாலும் சரி, சின்ன தொகையாக போட்டு வந்தாலும் சரி. சின்ன தொகையாக போடும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லைன்றவங்க நல்லா பண்ணிக்கலாம். பணப்பிரச்சனை இருக்குதுன்றவங்க அதிகமான தொகையை நீங்கள் போட முடியாதுல்ல. அதனால் சின்ன அமௌண்ட்டில் தொடங்குங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய தொகையை கொடுக்கும். எந்த வித மாற்றமும் கிடையாது. அதில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஏற்கனவே பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட இதுவை நான் விளக்கி சொல்லிட்டேன், அதையும் பார்த்துங்க. சரிங்களா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது
காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட முன்னாடி இருக்குது. நம்ம அதுக்கான தெளிவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் சேரும்போது அதோட பவர் என்ன, அதுக்கான வட்டி விகிதத்தை பொறுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3% வட்டியில் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வளரும். 8% வட்டியில் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். 12% வட்டியில் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஒவ்வொருத்தர் 40% வட்டியில் போடுறாங்க. அதெல்லாம் ஹை ரிஸ்க். அதுதான் ஷேர் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது. சூதாட்டம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சூதாட்டத்தையே இன்றைக்கி ஆன்லைனில் சர்வசாதாரணமாக ஆடிட்டு தான் இருக்காங்க. ரம்மி ஆடிட்டு இருக்காங்க, போன பணம் வரலன்ட்டு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி, நல்லா கவனிச்சிங்க இந்த வார்த்தையை, வாங்கி கையில் வச்சுருந்து பல வருஷம் கழித்து விற்கும்போது அது எதுவாக இருந்தாலுமே விலை அதிகமாக தான் போகும், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நல்ல இடமா இருந்து வாங்கி வைக்கணும். சரியான இடத்துல வாங்கி வைக்கலன்னா எப்போ ஒரு 3 மாதத்துலையோ 1 மாதத்துலையோ காணாமல் கூட போயிடும். நல்ல இடமான்றதை அனலைஸ் பண்ணிக்கணும். அது உங்களோட பொறுப்பு. இதெல்லாம் உங்களோட பொறுப்பு. எது உங்களோட பொறுப்புன்றது தனி. சரிங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஸ்ட்ராட்டஜினா, பெஸ்ட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது, அது எதில் பண்ணால் நமக்கு பணம் அதிகமாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இது ஒரு பாயிண்ட்டு. நான் எத்தனையோ பாயிண்ட்டு சொல்ல போகிறேன். இதுவும் ஒரு பாயிண்ட்டு. நல்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வர இதில் போடணும். கேட்டால் ஒருத்தர் மகளிர் சங்கத்தில் இருப்பாங்க, அதில் வட்டி வருதுன்னுவாங்க. இன்னொருத்தர் வட்டி கொடுவாருன்னுவாங்க, அதில் வட்டி வருதுன்னுவாங்க. இதெல்லாம் விட பல மடங்கு வட்டியை கொடுக்கக்கூடிய நிறைய அக்கௌண்ட் இருக்குது. நிறைய வந்து சேஃபான விஷயங்களும் இருக்குது. சாதாரண சின்ன அக்கௌண்ட்டையும் சின்ன இன்ட்ரெஸ்ட்டையும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றலாம். எனக்கு 10 லட்சம் போதும்னீங்களான்னா 10 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு 1 கோடி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக போகணும். நீங்கள் ஸ்பீடாக போகணும். அக்கௌண்ட்டோ இல்லை வந்து போடுற இடமோ கிடையாது. நீங்கள் ஸ்பீட் பண்ணணும். உங்கள் ஆக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கணும். எனக்கு இந்த மாதம் நான் 1000 ரூபா போடுவேன், அடுத்த மாதம் நான் மறுபடியும் 500 ரூபா போடுவேன், அடுத்த மாதம் 100 ரூபா போடுவீங்கன்னா குறையும். இந்த மாதம் 1000 ரூபா போடுவேன், அடுத்த மாதம் நான் 10,000 ரூபா போடுவேன், அதுக்கடுத்த மாதம் 5000 ரூபா போடுவேன். எனக்கு ஏற்றினே இருக்கும். நான் ஏற்றினே இருப்பேன், அதுவும் ஏறிக்கினே இருக்குன்னா ஏறும் டெஃபினட்டாக. சரிங்களா? உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அது ரிட்டர்னை கொடுக்கும் கண்டிப்பாக. இதுதான் வந்து மிராக்கிள் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. எப்படி ஏறுச்சின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இது நம்ம தான் சேர்த்து வச்ச பணமா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் ஒரு 10,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவங்க கூட கோட்டீஸ்வரனாக மாறலாம். ஏதோ வடிவேலு வந்து படத்தில் கூப்பிட்டு எல்லாருக்கும் மீட்டிங்கில் சொல்கிற மாதிரி கிடையாது. இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது லாங் டைமில் மிகப்பெரிய பணமாக இருக்கும். நிறைய பேரால் நிரூபிக்கப்பட்ட உண்மை, நடந்து கொண்டே இருக்கிறது இன்னமும். எதில் வேணால் போய் படிங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 ரூபா போடுறீங்க, ஒரு 500 ரூபா வருது, அந்த 10,500க்கும் வட்டி வருது. மறுபடியும் இன்னொரு 10,000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 10 10 20 21,000க்கு வட்டி வரும். அந்த வட்டிக்கும் வட்டி ப்ளஸ் ஒன்று நீங்கள் முதலீடும் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டவுன் ஆகுமா? டெய்லியும் வந்து சரக்கு அடிக்கிறவங்களை எடுத்துக்கிட்டு போனால் அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸு. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 150 ரூபா 200 செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். மாதத்துக்கு 6,000 ரூபா போட்டு பாருங்கள். 6,000 மாதம் டெவலப் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் வர அக்கௌண்ட்டில். இன்ட்ரெஸ்ட் வராத அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்ல முடியாது. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் எஸ்ஐபி இருக்குது, கிரிப்டோவில் ஃபார்மிங் மெத்தடு, ஈல்டிங் மெத்தட் இருக்குது. சரிங்களா? வாங்கி ஹோல்டு பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறது இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் இருக்குது. கோல்டு பாண்ட் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வட்டி தரக்கூடிய கோல்டு பாண்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஹோல்டு பண்ணி வைக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு செலவுக்கு வேணும், நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணி வைக்கணும். சரிங்களா? வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணி வச்சிங்களான்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களை பணக்காரராக மாற்றிடும். நீங்கள் மாறணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜோசியம், ஜாதகம் எல்லாமே பார்க்கலாம், எது வேணால் பார்க்கலாம். ஆனால் இதை மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி இதில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் வருவீங்க. 0 ரிஸ்க் இருக்கிற அக்கௌண்ட்லேயும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஹை ரிஸ்க் இருக்கிற அக்கௌண்ட்லேயும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் எதில் போட போகிறீங்க? ஹை ரிஸ்க் எடுத்தால் ஹை வேல்யூ, 0 ரிஸ்க் எடுத்தால் இப்போ 10 லட்ச ரூபா வேணும்னா சின்ன இதுவாக போட்டுக்கலாம். எனக்கு ஒரு 10 கோடி வேணும், எனக்கு 1 கோடிக்கு மேலே வரணும் அப்படின்னா ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஆகணும். நான் சொல்கிறது வந்து சிம்பிளான விஷயம். இதே 1 கோடி வந்து லோ ரிஸ்க்கு, 10 பில்லியன் அதாவது 10 கோடி, இப்போ 100 கோடிக்கு மேலே வேணுன்றது ஹை ரிஸ்க்கு. அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெறும் 10,000, 1000 எப்படி வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். உங்கள் வலிமைக்கு தகுந்தது, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்ட்ராட்டஜி.